தமிழ் மக்களே, மலேசிய வாழ் என் தமிழ் சொந்தங்களே, பந்தங்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது ஒரு வித்தியாசமான என் தோழி என்னுடைய கடை ஓப்பனிங். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் ரொம்ப வடிவு என் நெருங்கிய தோழி, ஒரு அற்புதமான இதயம் உள்ளவர். இன்று இந்த கடையை திறந்து வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதை போல் வருடம் இது மிகச் சிறப்பாக இந்த பொலிட்டிக்ஸ் டைலரிங் வளர வேண்டும். நான் வடிவை ஒவ்வொரு வருஷத்திலும் 2 முறையாவது வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கிறது. இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. இந்த கடை ஓப்பனிங்கில் எனக்கு பிடித்ததுன்னா வடிவனுடைய சுத்தமான இதயம். என் நண்பர் குணசேகரன் அமைச்சர் தன்னுடைய பெரிய தகுதியை எல்லாம் அவர் பார்த்து வருவதில்லை. இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டார். நான் ஒரு அமைச்சர் என்று அடையாளமே இல்லாத ஒரு எளிய மனிதன் குணசேகரன். என்ன என் நண்பன் சுரேஷ் காமாட்சி இதிலே கலந்து கொண்டு இருக்கிறார். இப்படி நான் உட்கார்ந்து பேசுவதே அதிசயம். ஆனாலும் உடல் நலம் சரியில்லாமல் இருந்து கொள்ள வடிவனுடைய இந்த திறப்பு விழாவிற்கு வந்ததற்கு நான் பெருமை அடைகிறேன். ஏதோ ஒப்பனைக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ நான் சொல்லவில்லை. என் வடிவு படிப்படியாக முன்னேறி அடுத்து நான் சந்திக்கும் போது சென்னையிலே மிகப்பெரிய வடிவினுடையது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து நிறைய அது ஒரு விழாவாக எடுக்கலாம். ஒரு விழது ஏன்னா எங்கிருந்து வந்து எங்கே பிஸ்னஸ் தன்னம்பிக்கை என் தோழி அது உண்டு. நிச்சயமாக சிறப்பாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிற மனிதர்களை பார்த்தாலே தெரியும் வடிவுக்கு இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு நண்பர்களா. மலேசியாவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் கிரேட் வாழ்க வளமுடன். இங்கே என் ஹீரோயின் ரொம்ப நல்ல சிரிப்பில் பாருங்க, ஒரு சுத்தமாக அடையுங்கம்மா, சூப்பர். ஸோ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த கடை பொலிட்டிக்ஸ் டைலருக்கு. அமைச்சர் குணசேகரன் வந்திருக்கிறார்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லி சுரேஷ் காமாட்சி எல்லாம் முக்கியமானவர். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் சென்னையை மொத்தமாக கூட்டி வந்திருப்பார். நல்ல மனுஷி, நல்ல இதயம். நான் இவ்வளவு நேரம் இங்கே கழிப்பதே என்னுடைய தோழிக்காக தான். காமாட்சி பேசுகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள்.